ஜோதிட தகவல்ங்க இன்னைக்கு உங்ககிட்ட என்ன ஒரு விஷயத்தை சொல்ல போறேன்னா, ஒரு திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் செய்கின்ற பொழுது திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் செய்கின்ற பொழுது நம்ம எப்படி ஒரு தேதியை நீங்க தீர்மானிக்கணும்னு பார்க்கின்ற பொழுது, பொதுவா ஒரு மாசத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 அல்லது 5 நாள், அதிகபட்சம் ஒரு 6 நாள் சுப முகூர்த்த நாள் இருக்கும். அதுக்கு மேல இருக்காது. எல்லா கேலண்டர்லயும் பார்த்தீங்கன்னா சுப நாட்கள் போட்டிருப்பாங்க. எல்லா கேலண்டர்லயுமே பார்த்தீங்கன்னா சுப நாட்கள் போட்டிருப்பாங்க. எடுத்தேன்னு சொல்லிட்டு சுப நாட்களை எடுத்து நம்ம தேர்ந்தெடுத்து ஒரு காரியத்தை நம்ம செஞ்சிட முடியாது. அந்த சுப நாட்கள் இருக்குதுன்னா, சுப முகூர்த்த நாள் போட்டிருந்தாலும் ஒரு கல்யாணத்துக்காக ஒரு நம்ம முடிவெடுக்கிறோம், திருமணம் சார்ந்த ஒரு முடிவெடுக்கிறோம், அல்லாதையும் ஒரு வீடு கட்டுறதுக்கு, வீடு கிரகபிரவேசம் பண்றதுக்காக ஒரு முடிவெடுக்கிறேன்னா, எடுத்தோன்னே கேலண்டர்ல பார்த்து இந்த டேட்டை எடுத்து இந்த டேட்டை முடிவு எடுத்துடக்கூடாது. அதுலேயும் நிறைய ஒரு விதிகளை கடைபிடிக்கணும். அதுதான் ஒரு தகுந்த ஜோதிடர், ஒரு திறமை வாய்ந்த ஜோதிடர்களை தேர்ந்தெடுத்து அவங்க சொல்றதை கேட்டு செய்யணும். நீங்க கேலண்டர்ல பார்த்து டேட் எடுத்துக்கிறது ஒரு மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை வாங்கி சாப்பிட்ற மாதிரி. ஒரு சில நேரம் கரெக்டா போயிடும். ஒரு சில நேரம் அதுவே வீண் பிரச்சனையை ஏற்படுத்துற மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய டேட் தவறா போயிடும். டேட் எடுக்கும் போது என்னுடைய அனுபவ கருத்து என்னன்னு 2 விஷயத்தை கண்டிப்பா நீங்க பார்க்கணுங்க. மெயினா தாராபலன் இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. தாராபலன் சொல்றது நம்ம என்ன நட்சத்திரத்தில் பிறக்கிறோமோ அந்த நட்சத்திரத்துல 2, 4, 6, 8, 9 ஆகிய நட்சத்திரங்கள் தாராபலன் நட்சத்திரம் சொல்லுவோம். இது முதல் ரவுண்டுக்கு, அதாவது முதல் 9 நட்சத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய இதுக்கு 2, 4, 6, 8, 9. அடுத்து 2வது ரவுண்டுக்கு அதே மாதிரிதான். உங்களுக்கு குறிப்பா 9க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நட்சத்திரங்கள். அடுத்த ரவுண்ட்ல வரக்கூடிய 2, 4, 6, 8, 9 உங்களுக்கு 11, 13, 15, அப்புறம் 17, 18, அப்புறம் 20, 22, 24, 26, 27. இதுல 22வது நட்சத்திரத்தை தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு ஒரு விதி இருக்கு ஜென்ரலாக. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, சந்திராஷ்டத்தை தவிர்த்துடணும். ஒருத்தர் என்ன ராசியில பிறந்திருக்காருன்னா, ஒருத்தர் மேஷ ராசியில பிறந்திருக்காருன்னா, ஒரு நல்ல காரியம் செய்கின்ற பொழுது தாராபலன் பார்க்குறீங்களோ இல்லையோ, ஒரு நல்ல காரியம் செய்கின்ற பொழுது மெயினா சந்திராஷ்டத்தை தவிர்க்கணும். சந்திராஷ்டனா இப்ப மேஷ ராசினா விருச்சிக ராசி வர நாள்ல சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. அதே மாதிரி இப்போ ஒருத்தர் கடகராசியில பிறந்தாருன்னா கும்பராசி வர நாட்கள்ல சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. இது வீடு கட்டுறது, வீடு மனை பூஜை போடுறது, ஒரு நல்ல காரியத்துக்குலாம் இந்த டேட்டை ஒருத்தர் தனிப்பட்ட ஒரே ஒரு நபரா இருக்கும் போது இந்த விதியை கண்டிப்பா பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டத்தை பார்க்கணும். 7வது நட்சத்திரம் கண்டிப்பா தவிர்க்கணும். தாராபலன் இல்லாட்டி கூட பரவாயில்ல, ஆனா 7வது நட்சத்திரம் கண்டிப்பா பார்த்தாகும். 7வது நட்சத்திரமும் சந்திராஷ்டமும் கண்டிப்பா பார்க்கணுங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, ஒரு சில இடங்கள்ல தாராபலன் பார்க்க முடியாது. தாராபலன் பார்க்காட்டி கூட பரவாயில்ல. ஏன்னா வர்றதே 5 நாள் 6 நாள் வருகின்ற பொழுது நமக்கு சந்திராஷ்டத்தை கழிச்சிட்டு 7வது நட்சத்திரத்தை கழிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா மொத்தமா 1 நாள் 2 நாள் தான் இருக்கும். அந்த 1 நாள் 2 நாள் நமக்கு ஒத்து வராம போயிடும். அதனால நீங்க 7வது நட்சத்திரத்தையும் சந்திராஷ்டத்தையும் மெயினா பார்த்தாலே ரொம்ப நல்லது. அடுத்த ஸ்டெப் என்னன்னா, ஒரு கல்யாணத்துக்காக பார்க்குறீங்கன்னா தாராபலன் வந்துட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா தாராபலன் வராட்டினா கூட 7வது நட்சத்திரத்தையும் சந்திராஷ்டத்தையும் கண்டிப்பா பார்க்கணும். அடுத்தது ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு குறிப்பாக ஒரு கல்யாணத்துக்காக பார்க்குறீங்கன்னா மணமகன் மணமகள் 2 பேரோட நட்சத்திரத்தையும் பேஸ் பண்ணி
2 பேர் நட்சத்திரம் பார்க்கின்ற பொழுது ஒருத்தருக்கு தாராபலன் வந்தா கூட பரவாயில்ல. ஆனா 2 பேருக்கும் சந்திராஷ்டத்தை பார்க்கணும். ஒருத்தருக்கு தாராபலன் வராட்டாலும் பரவாயில்ல. 2 பேருக்கும் வந்து சந்திராஷ்டம் பார்க்கணும். 2 பேருக்கும் 7வது நட்சத்திரம் பார்க்கணும். 2 பேருக்கும் சந்திராஷ்டத்தை பார்க்கணும். 2 பேருக்கும் 7வது நட்சத்திரத்தை பார்க்கணும். சந்திராஷ்டமும் அடுத்து 7வது நட்சத்திரம் இது 2த்தையும் பார்த்துட்டு நீங்க வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம். அடுத்து வந்து இன்னொரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. நாங்க வளர்பிறையில மட்டும்தான் பார்ப்போம், தேய்பிறையில பார்க்க மாட்டோம்லாம் சொல்றாங்க. வளர்பிறையில வரக்கூடிய டேட் எடுத்துங்க. தேய்பிறையில என்னுடைய அனுபவத்துல உங்களுக்கு வந்து பௌர்ணமியிலேருந்து ஃபர்ஸ்ட் ஒரு 7 நாளுக்குள்ள இருக்கக்கூடிய டேட்டை வந்து கண்டிப்பா எடுத்துக்கலாங்க. தப்பு ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு 7 நாளுக்குள்ள இருக்கக்கூடிய டேட்டை கண்டிப்பா எடுத்துக்கலாம். அதாவது அஷ்டமி நவமிக்குள்ள இருக்கக்கூடிய டேட்டு எடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து டேட்டு கேட்டு வந்தாங்கன்னா இந்த விதிகளை கடைபிடித்து ஒரு முகூர்த்த நாட்களை குறித்து தருகிறேன். அடுத்து பார்க்கின்ற போது கல்யாணத்துக்கு பார்க்கும்போது 7ஆம் பாவம் ராசி, அதாவது வந்து என்ன முகூர்த்த நேரம் பார்க்குறோம், முகூர்த்த லக்னம் வைக்கிறோமோ அந்த முகூர்த்த லக்னத்துக்கு 7வது கட்டம் 8வது கட்டத்தில் சுபகிரகங்கள் இருக்கிற மாதிரி இருக்கணும், பாவகிரகம் இல்லாமல் இருக்கணும். அடுத்து வந்து முகூர்த்த நாள் குறிக்கிற நாளில் லக்னத்துக்கு வந்து 8ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கக்கூடாது. நிறைய விதிகள் இருக்குது. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வந்து தேய்பிறையில வந்து பௌர்ணமிக்கு வரக்கூடிய அஷ்டமி நவமிக்கு பிறகு வரக்கூடிய டேட்ஸை வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பார்க்கறது நல்லது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமி நவமிக்கு பிறகு கூட வரக்கூடிய நாட்களில் கூட ஒரு சில நாட்கள் பார்க்கலாம். ஆனால் வந்து அமாவாசைக்கு முத நாள், அமாவாசைக்கு முத நாள், அமாவாசைக்கு 2 நாள் முன்னாடி 3 நாள் முன்னாடி விஷயங்களை வந்து தவிர்க்க பார்க்கணும். இன்னைக்கு சில கருத்துக்கள் வந்து ஒரு நல்ல நாள் குறிக்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். நாளைக்கு நிறைய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.